வணக்கம் ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் இன்று 30/7/2025 புதன்கிழமை. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன், பலம்புரி, யாழ்த்தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயனுடைய முன்பக்க பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் சட்ட சிக்கல்களுக்கு நாடாளுமன்றத்திடமே தீர்வு, தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தினூடாகவே தீர்வு காண முடியும். தேர்தல் முறையை தீர்மானித்தால் அதற்கேற்ப செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. சுவிட்சர்லாந்து தூதரக அதிகாரிகள் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டதாக ஒரு செய்தி கட்டுங்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியை சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தூதுவர் ஸ்ரீல்வோர்ட் தலைமையிலான குழுவினர் நேற்று பார்வையிட்டதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 87 தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அரியாலை செம்மணி மனித புதைகுழியினுடைய நேற்றைய அகழ்வில் போது மேலும் 7 மனித தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித இன்ப தொகுதிகளின் எண்ணிக்கை 111 அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல செம்மணி மனித புதைகுழி ஜெயவர்த்தனபுர பல்கலையின் ஸ்கேனரை பெற திட்டம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் ஸ்கேன் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் வகையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலே உள்ள ஸ்கேனரை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் ஜிபிஆர் ஸ்கேனர் தரையை ஊடுருவும் ரேடர் மூலம் பறந்துவிட்ட ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. அதன்படியாக இப்போது ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேனரை பெறுவதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய ஸ்கேனர் பெறுவதற்கான பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதிகள் கிடைக்காத நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோப்பாயில் விபத்து 7 பேருக்கு காயம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று தனியார் பேருந்தும் சொகுசு வாகனம் ஒன்றுக்கும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதிலே பேருந்தில் பயணித்த 6 பேரும் சொகுசு வாகனத்தில் பயணித்த ஒருவரும் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. டிக்டாக் காதலனுக்காக நகைகள் திருடிய காதலி பல புதிய தகவல்கள் பட்சியில் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. டிக்டாக் காதலனுக்காக நகை திருட்டு யுவதி உட்பட 3 பேருக்கு விளக்கமறியல் என்ற செய்தி அங்கு கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுப்பதற்காக நகைகளை திருடிய யுவதி உட்பட 7 பேர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். இவர்களில் 3 பேருக்கு விளக்கமறியல் விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இளைஞர் மர்ம கொலை 1 வருடம் கிடந்தும் நிலைநாட்டப்படாத நீதி, மல்லாவியில் மக்கள் போராட்டம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கனடா செல்வதற்கு தயாரான நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி காணாமல் போய் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட மல்லாவி ஜோகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனுக்கு நீதி கோரி நேற்றைய தினம் மல்லாவியில் போராட்டம் இடம்பெற்றது. இது தொடர்பாக ரவிகரன் அவர்களும் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல மணியந்தோட்டத்தில் ஒருவர் உயிரிழப்பு, சகோதரியால் விசாரணையில் குழப்பம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியில் தனது சகோதரியுடன் வசித்து வந்த நபர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சகோதரி வழங்கிய முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலத்தால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டிற்கு அதிகாலை வேளையிலே 3 பேர் வந்ததாகவும் அவர்கள் தன்னிடம் தண்ணி கேட்டதாகவும் அதன் பின்பு தன்னை கட்டி போட்டுவிட்டு சென்று விட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பின்பதாக கட்டு அவிழ்த்து மீண்டும் வந்து பார்த்தபோது சகோதரன் கொலை கொண்டு கிடந்ததாக அந்த வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக இந்த விசாரணைகள் மீள வேறு கோணங்களில் ஆராயப்படுவதாக சொல்லப்படுகிறது. கட்டுடையில் வாழ்வெட்டு ஒருவருக்கு காயம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி சொல்லுகிறது என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். நல்லூர் ஆலய வளாகத்தில் அத்துமீறிய இராணுவத்தினர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இராணுவ வாகனம் ஒன்று தடை செய்யப்பட்ட பகுதிகளினூடாக ஆலயம் முன்பக்கத்திற்கு சென்றதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பலம்புரி பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பலம்புரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக எதிர்வரும் திங்கள் முதல் ஸ்கேன் மூலம் செம்மணியில் ஆய்வு. செம்மணி மனித புதைகுழியில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஸ்கேன் மூலம் தரையை ஊடுருவும் ரேடர் மூலம் ஆய்வுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக உலகின் மிகச்சிறந்த தீவுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. உலகளாவிய பயணத்தலமான பிக் 7 டிராவல்
தொகுத்து உலகினுடைய 50 சிறந்த தீவுகள் பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம் கிடைத்திருப்பதாகவும் உலகின் மிக அழகான தீவாக முடிசூடப்பட்டிருப்பதாகவும் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மானிப்பாய் கட்டுடையில் வாழ்வெட்டு ஒருவர் படுகாயம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் விபரீத முடிவெடுத்த பெண் மரணம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வவுனியா குடியிருப்பு பகுதியில் விபரீத முடிவெடுத்த பெண் ஒருவர் நேற்று மரணமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல நல்லிணக்கம் காணும் எண்ணம் எந்த அரசிடமும் இல்லை, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இனங்களுக்கிடையே நல்லிணக்கம் காணும் எந்த எண்ணமும் எந்த அரசிடமும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கிற போது எந்த அரசாங்கத்துக்கும் இது தொடர்பான எண்ணங்கள் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இந்த அரசாங்கமானது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் முன்னெடுத்து இருப்பதாக தோன்றவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கான நீண்ட அரசியல் கொள்கைகளை கொண்ட சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது. குறிப்பாக காணி, போலீஸ் மற்றும் நிதி அதிகாரங்களை கொண்ட அதிகார பகிர்வு வேண்டும். மேலும் தமிழ் மக்களை தங்களையே தாங்கள் ஆளக்கூடிய சுய ஆட்சி அமைய வேண்டும். அந்த வகையில் ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அழகு முறைமையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இங்குள்ள இனங்களை ஒன்றிணைக்கின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி புதைகுழியில் நேற்றும் 7 மனித எச்சங்கள் அடையாளம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் 7 மனித எச்சங்கள் நேற்று புதிதாக அடையாளம் காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் வெளியாக இருக்கிறது. அகழ்வினுடைய 2ஆம் கட்டத்தினுடைய 24வது நாள் அகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வில் புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 மூன்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் 99 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 111 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். நாமலுக்கு பிணை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அம்பாந்தோட்டை நீதிமன்றால் நேற்று முன்தினம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இலங்கை பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நாமல் ராஜபக்ச நேற்று அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னணியானதை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று காலை மாலத்தீவில் இருந்து வந்த பிறகு அவர் நீதிமன்றத்திற்கு முன்னிலையாக ஒரு மனுவை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. நாமல் ராஜபக்ச திட்டமிட்ட விசாரணைக்கு முன்னிலையாகாததை அடுத்து அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிடியாணை பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். குழு இசை முடிவுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. தீர்ப்பு இன்று என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண மட்டத்தில் நடைபெற்ற தமிழ் தின போட்டிகளில் பிரிவு 2ற்கான குழு இசை போட்டிகளில் இறுதி முடிவுக்கு எதிராக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வடமாகாண மேல் நீதிமன்றத்தில் எழுத்தாணை விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த எழுத்தாணை விண்ணப்பத்தின் தொடர்பிலேயே நேற்று வடமாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி DS சூசைதாசன் அவர்கள் முன்னிலையில் குறித்த விண்ணப்பம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வடக்கு மாகாண மட்டத்தில் நடைபெற்ற குழு இசை பிரிவு 2 போட்டி முடிவுகள் போட்டி நிபந்தனைகளுக்கு மாறாக உள்ளதாகவும் எனவே குறித்த போட்டி முடிவுக்கு எதிராக இடைக்கால நிவாரணம் வழங்குதல் தொடர்பில் சட்டத்தரணி விக்னராஜா சவேந்திரன் நீண்ட சமர்ப்பணத்தை முன்வைத்திருந்தார். அதற்கான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இயங்கும் மாகாண சபைகள் எந்த முறையில் எப்போது தேர்தலை நடத்த நாம் தயார், பழைய முறையா புதிய முறையா, கட்சிகளின் கையில் முடிவு அறிவித்தார் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எனவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தல் ஆணைக்குழு உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் நேற்று செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதாகவும் நல்லூர் அலங்காரனின் கொடி நேற்று ஏறியது என்று புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்று புதிதாக 7 அடையாளம் 111ஆக அதிகரித்த செம்மணி எலும்புக்கூடுகள் என்ற விடயம் முன்பக்கத்திலே கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. நல்லூரில் அத்துமீறிய இராணுவத்தின் வாகனம் திறந்தாத போலீஸ் வேடிக்கை பார்த்தது என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. நல்லூரினுடைய குடியேற்றம் நேற்று இடம்பெற்ற நிலையில் அந்த பிரதேசத்திற்குள் இராணுவ வாகனம் ஒன்று அனுமதியின்றி அடாவடியாக நுழைந்ததை அடுத்து அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதேபோல வடக்கில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான
நிலைமை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைவர் இறந்தாரா, ஆதாரங்கள் எங்கே? தலைவருடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழீழ தேசிய தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீபன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழீழ தேசிய தலைவருக்கு எதிர்வருகின்ற 2ஆம் தேதி புலம்பெயர் நாடுகளிலே நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. பிடியானை உத்தரவால் பறந்து வந்து நாமல் பிணை வழங்கியது நீதிமன்றம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கட்டுரையில் வாழ்வட்டு ஒருவர் படுகாயம் என்ற செய்தி இங்கேயும் வெளியாக இருக்கிறது. ஒரு வருடமாகியும் இளைஞர் கொலைக்கு நீதி இல்லை, கிளர்ந்தெழுந்து போராடிய மக்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கனடா செல்ல தயாரான நிலையில் மர்மமான முறையில் மரணமான இந்த இளைஞனுடைய மரணத்திற்கு நீதி கோரி நேற்றைய தினம் மல்லாவியில் இந்த போராட்டம் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிக்கு நேரில் சென்ற சுவிஸ் தூதுவர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அவர் பார்வையிட்டு தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லூருக்கு மணல் வழங்க மாட்டோம், பருத்தித்துறை சபையில் தீர்மானம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவிற்கு மணல் இனி வழங்க போவதில்லை என்று சொல்லி பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சபையினுடைய மாதாந்த அமர்வு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. இதன் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இவைதான் யாழ் தினக்குரலில் வெளியான இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையில் வெளியான செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கும் மாகாண சபை தேர்தல் சிக்கலுக்கு பாராளுமன்றமே தீர்வு காணலாம், தேர்தலை நடத்த நாம் தயார் என்கிறார் தேர்தல் ஆணையர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் இந்த முறையில் நடத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு பாராளுமன்றம் மூலமே தீர்வு காண முடியும். தேர்தல் முறைமையை சிறந்த முறையில் தீர்மானித்தால் மாகாண சபை தேர்தலை நடத்த நாம் தயாராக இருக்கிறோம். இவ்வாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். கடந்த 10 மாத காலத்தில் 3 தேர்தல்களை நடத்தி முடித்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை சிறந்த முறையில் நடத்தினோம். தற்போது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் நிறுவப்பட்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதியாக இருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. டிக்டாக் காதலனுக்காக நகைகள் திருடிய ஜுவதி காதலன் உட்பட 7 பேர் கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அரோகுரா கோஷம் விளங்க நல்லூரானுக்கு கொடியேற்றம், பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்பு என்று சொல்லி புகைப்படத்தோடு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெருந்திருவிழாவினுடைய கொடியேற்றத்திற்கான புகைப்படம் வெளியாக இருக்கிறது. நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் அத்துமீறிய இராணுவ வாகனம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது இங்கும் வெளியாக இருக்கிறது. வாழ்வெட்டில் ஒருவர் காயம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரை ஓட்டோவில் வந்த 3 குழு வாழால் வெட்டி படுகாயப்படுத்தி தப்பிச் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மானிப்பாய் கட்டுடி பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தில் காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. இலங்கை ஸ்டேல் உறவுகளை மீள்வரையறை செய்யும் காலம் இது. ஸ்டேலிய தூதுவர் ருவான் அசார் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய உள்ளார்ந்த விடயங்களையும் உள்நாட்டு அரசியல் நிலைமையை மதிக்கிறோம். ஆனால் நெருக்கடிகளுக்கு எதிர்வினையாக மட்டுமில்லாமல் பரஸ்பர வாய்ப்புகள் சவால்களை எதிர்கொள்ளுதல் எனும் அடிப்படையில் நமது உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது என்று நம்புகிறேன். இவ்வாறு இலங்கை ஸ்டேல் உறவுகளை மீள்வரையறை செய்யும் காலம் இது ஸ்டேல் தூதுவர் ருவான் அசார் கூறியிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையின் உள்ளார்ந்த விடயங்களையும் உள்நாட்டு அரசியல் நிலைமையும் மதிக்கிறோம். ஆனால் நெருக்கடிகளுக்கு எதிர்வினையாக மட்டுமில்லாமல் பரஸ்பர வாய்ப்புகள் சவால்களை எதிர்கொள்ளுதல் என்னும் அடிப்படையில் நமது உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது என்று சொல்லி நம்புகிறேன். இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்கான ஸ்டேலிய தூதுவர் ருவான் அசான் என்று அந்த செய்தி வழியாக இருக்கிறது. திருகோணமலை மூலோபாய கற்கைகள் நிலையத்திற்கு வழங்கிய நேர்காணலிலே இந்தியா, இலங்கை மற்றும் பூட்டான் நாடுகளுக்கு தூதுவர் ருவான் அசார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் கூறுகின்ற போது, நாம் இலங்கையுடன் 7 தசாப்தங்களுக்கு மேலாக ராஜதந்திர உறவுகளை பேணி வருகிறோம். குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் நிறைந்த காலங்களில் நாம் நெருக்கமாக செயற்பட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவின் முழு ஆற்றலும் பயன்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது. இலங்கையின் உள்ளார்ந்த விடயங்களையும் உள்நாட்டு அரசியல் நிலைமைகளையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நெருக்கடிகளுக்கு எதிர்வினையாக மட்டுமில்லாமல் பரஸ்பர வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளுதல் எனும் அடிப்படையில் நமது உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது என்று சொல்லி நம்புகிறேன். புதிய அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி வருகிறோம். அனைவருக்கும் செழிப்பு வழங்கும் பொருளாதார வளர்ச்சியின் தொலைநோக்கு பார்வை ஒன்றுக்காக ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்.
2019ஆம் ஆண்டு நடந்த துயரமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உலகளாவிய பயங்கரவாத வலையமைப்புகள் எல்லைகள் இல்லாமல் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதற்கு ஒரு தெளிவான நினைவூட்டலாக்கி இருக்கிறது. மத்திய கிழக்கில் மோதல்கள் நேரடியாக ஈடுபடாத நாடுகள் கூட இஸ்லாமிய பயங்கரவாதத்திலிருந்து விடுபடவில்லை என்பதனையும் அது எடுத்துக் காட்டுகிறது. அத்துடன் அரகம் குழாவை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற விடயங்கள் நிலையான விழிப்புணர்வு மற்றும் முன்னேற்பாட்டுடன் கூடிய ஒத்துழைப்பின் தேவைப்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் பல தசாப்தங்களாக இதேபோன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கிறது. உளவுத்துறை, தொழில்நுட்பம் ஆகிய இரண்டிலும் மிகவும் மேம்பட்ட பயங்கரவாத முறியடிப்பு திறன்களை நாங்கள் வளர்த்துள்ளோம். இந்த நிபுணத்துவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்கள் பயனற்றவை, எதிர்க்கட்சி வார விமர்சனம் செய்வதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உட்பட அமைச்சரவையினுடைய வெளிநாட்டு பயணங்கள் பிரயோசனமற்றவை, அவை ராஜேந்திர பயணங்களாக அன்றி வெறுமனே சுற்றுப்பயணங்களாகவே அமைந்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அரியாலை மனித புதுக்குழியில் நேற்று 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது. நன்றி. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கிறோம்.